வார்டு கவுன்சிலர் நின்று கொண்டிருக்கிறேன். அண்ணன் போஸ்டாக எல்லாரும் ஓட்டு போட்டுருங்கள். உங்களுக்கு என்ன வேணும் என்று கேளுங்கள், நான் தருகிறேன். ஒரு காலு போடுப்பா. சின்னமா என்றுதான் பானை சின்னம். எறும்பு சிவசக்கராபுரி கோட்டையை வந்து நடந்து விட்டோம். ஜெயமதாசுரன் இருப்பார். ஜெயமதாசுரனை சந்தித்தார். காவல் இருக்கிறார்களே, காவலை மீறி எப்படி செல்ல முடியும்? போக முடியாது. யாரப்பா? ஆரணி கோரப்பா. நான் நிறையா கேட்டு யாரப்பா நீ? அப்ப நான் யாரு? அது உனக்கு தான் தெரியும். ஒருத்தட்டுல ஒன்னா சாப்பிடக்கூடாது. சித்திர வைகாசி தான் நம்ம பக்கம் வருது. இப்ப ஐபிசிலேவா எனக்கு ஒன்றும் புரியலையே. நம்மள கிணத்துல தூர் வாடுறோம். சீமா சவுண்ட் வச்சு கோபி ஒரு தாமன் தட்டில் வச்சு விற்கிறதுல இந்த மாதிரி மண்ணிலே கையிலே வியாபாரி யாரு? சரி, அதெல்லாம் கூடிய மாறு கணக்குல கொடுக்குறியா, முழ கணக்குல கொடுக்குறியா? அப்ப கொடுத்த மாறு கணக்குல இப்பெல்லாம் முழ வேண்டாம் சாமி. அதுக்கு முன்ன மாறு கணக்குல கொடுத்தாங்க. ஆமா, என் கூட்ட 4 பொம்பளை வச்சுருவாங்க. அது யாரு? மாறு வாங்கினா 4 பேர் வச்சுருவாங்க. 4 பேர். ஆமா, என் மொண்டாட்டி, என் வீட்டுக்காரி, என் மனைவி, என் ஒய்ஃப். உனக்கு என்ன சாமி? என்னை பார்த்தால் என் குருவத்தை பார்த்தது யார் என்று தெரியவில்லையா? என்னதான் முற்றம் துறந்த முனிவன் என்று சொல்வார்கள். நீ முட்டை ஆசையும் பெருசவன். நீ முட்டை மட்டும் தான் முன்னுவேன். நான் முட்டை போடுற கோழியே முழுசா முழுங்குறாங்க. என்னை சுத்தி பார் யார் என்று. சுத்தி பாரு, சுத்தி பாரு, இன்னுமா பழகினா அவர் யார் அவசியமே கிடையாது. மனுஷனுக்கு இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் தெரியுமா? ஒருத்தர் முகத்தை பார்த்த உடனே இவங்க இப்படிதான் இருப்பாங்க சிந்தனை செய்யக்கூடிய திறன் மனுஷனுக்கு மட்டும்தான். பெருமையும் புகழ் இவருக்கு தெரிகிறது. தெரிகிறதா? நிறைய பட்டை, கழுத்துல 7000 உத்திராட்ச கொட்டை, கையில வச்சுக்கிறார் கட்டை, மொத்தத்தில் கல்யாணம் கொட்டை. அப்படி இல்ல, பரவாயில்ல, நான் தான் போட்ட அப்படியே வச்சுக்கலாம். பரவாயில்ல, அப்புறம் முடிவு பண்ணுவோம் யார் போட்டது. உனக்கு திருமணம் முடிந்து விட்டதா? பிள்ளைகள் ஏதாவது? எனக்கு ஒண்ணு பிறந்தது, ஊரானுக்கு ஒண்ணு பிறந்தது. அது என்னடா உனக்கு ஒண்ணு ஊரானு பொண்ணு? தவறா நினைக்க கூடாது. பையன் பிறந்தாக்கா காலகாலத்துக்கு நம்ம வயசுடைய எல்லாமே வீட்டோட முடிஞ்சிடும். ஆமா, ஆனா பொண்ணு பிறந்தா அப்படி கிடையாது. எப்படி பருவம் வரவில்லை நம்ம கூட அது இருக்கும். பருவம் அடைஞ்ச பிறகு நல்லது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நம்ம வீட்டுல கட்சி இருக்கும். கல்யாணம் செய்து கொடுத்ததுக்கு அந்த பொண்ணு யாரு கூட போதாயோ? கணவன் எங்க இருப்பா? அவன் வீட்டுல இருப்பான். அவன் எங்க எந்த ஊரா இருக்கும்? உள்ளூரா இருக்கும், வெளியூரா இருக்கும்? எப்படி தெரியும்? கல்யாணம் செய்து முடிஞ்ச உடனே தகப்பன் தாய் ஒரு பெண்ணுக்கு நிரந்தர சொந்தம் கிடையாது. தாலி கட்டிய கணவன் மாத்திரமே ஒரு பெண்ணுக்கு கட்டையில போறவன் நிரந்தர சொந்தம் எதுனாக்கா கணவன் வீடு மாத்திரமே. அதனால பொண்ணு பண்ண ஊரானுக்கு புள்ள பொண்ணு நம்ம உனக்கும் இருக்கிறதுடா. நீ எப்ப பார்த்த என்னை பாத்தியா? சிந்தனை செயலாற்றி சொல்கிறேன். அது இல்ல உங்களுக்கு போட முடியுமா? சரி, உனக்கு ஏதாவது பிள்ளை? போன வாரம் தான் திருமணம் முடிந்தது. விடுங்க விடுங்க, எதுவும் காலகாலத்துல எல்லாமே சிறப்பு நிறையும். அதுக்குதான் குழந்தை என்னுடைய அருளால 13வது வருஷம் மலைக்கு மாலை போட்டுக்கிறான். அது மட்டும் கிடையாது, என் அருளால் இவருக்கு 3 சங்கதிகள் உருவாக மனைவிக்கு நான் கொடுத்திருந்தா
எங்க அம்மாவை போய் என்ன கேக்குறது? இல்ல எங்க அம்மாவை போய் என்ன கேக்குறது? இல்ல உன் ஊரு என் ஊரு பக்கத்து ஊரு. நான் எப்படியா பார்த்தாலும் உங்க அம்மாவுக்கு தெரியும், நான் எப்படியா பார்த்தாலும் உங்க அம்மாவுக்கு தெரியும். சரியா? அதுதான் சொல்றேன். இந்த மாதிரிலாம் எதனா ஒண்ணு வரும்னு சொல்லிட்டு நாளைக்கு லீவ் போட்டு காரணமே தெரியும். நான் ஏண்டா தப்பா புரிஞ்சுக்காதடா. நான் கொடுக்கறதா நானாடா போய் முடிய மனைவி பெரியவங்க நல்லாச்சுடா. ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் சொல்லுவாங்க. 4 பேர் வாயா வாயார வாழ்த்தினாக்கா அந்த 4 வார்த்தை நல்லா முடியும்டா. என் அருளால் உனக்கு 3 சங்கதிகள் உண்டு. ஆனால் உங்களுக்கு திருமணம் முடிந்து 2 பிள்ளைகள், இவனுக்கு 3 வரப்போகிறது. ஆனால் திருமணமே ஆகவில்லை. எனக்கு 60 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்ப நான் பொட்டியா இல்ல 60 2 3 பேத்துக்கு நீங்க 60 உடம்பு எப்படி தாங்கிச்சு? இல்ல எந்த நேரமும் தோன்றது. மூதேவி பிள்ளைகளே, கோத்தால சாரப்பாம்பு இருக்க குட்டி செவுத்துல கிடக்கிறது. அந்த 60 விளக்கத்தை சொல்லு. 60 பிள்ளைகள் என்று உரைத்தேன். எப்படி தெரியுமா? ஒரு நேரத்தில் உங்கள் இருவரை மாறி கர்வத்தோடு நான் இருந்தேன். அது உதாரணம் எங்க 2 பேர் மாதிரி யார் யாரு கர்வம் பிடிச்சு தெரியுறா? நாங்க அப்ப அவ்வளவு கருவோம். அப்பல்ல நீங்க 2 பேர் தான்டா கர்வம். கர்வம்னா இதான்டா பார்க்கணும். பாகல இனிமே பாப்பேன். ஒரு நேரத்தில் உங்களை மாறி கர்வத்தோடு இருந்தேன். ஆனால் தற்போது கிடையாது. இப்ப கிடையாது. பிரம்மச்சார விரதத்தை மேற்கொண்டவன் நான். மகாவிஷ்ணு பார்த்தார் 10 அவதாரம் கொண்ட கதாநாயக மூர்த்தி. என் பிரம்மச்சார விரதத்தை பாழ்படுத்த வேண்டும் என்று மோகினியாக வந்து அவதாரம் செய்து அவரோடு ஒன்று சேர்ந்து 60 பிள்ளைகள் நான் பெற்றேன். கீழே விழுந்தாலும் மீசில மண்ணு ஓட்டணுன்ற பாருங்க. மகாவிஷ்ணு அவரு மோகினி அவதாரம் எடுத்தாரு. ஏய் கொட்டை வேஷம் போட்டவன் நீ. கொட்டை வேஷம் போட்டவன் நீ. அது கிடையாது. அது இப்ப முக்கியமா? ஒரு காவிய சொல்லணும் அப்படின்னாக்க உண்மையை பேசணும். பொய்யெல்லாம் பேச்சு பேசல. மறைத்து என்னத்த மறைக்க அறுத்து கடைசிக்கு வந்துதான் மகாவிஷ்ணு அவர் ஆம்பளை வேஷம் போட்டு இவன் கொட்டை வேஷம் போட்டு 2 பிள்ளைங்க. அந்த 60 பிள்ளை எங்க சொல்லு? ஏண்டா 60 பிள்ளைகள் தெரியாமல் எங்க பேரு சொல்லு. சுத்தம் அளவு சொல்லு. சரி, இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். தமிழர்கள் கொண்டாடுகிறார்களே தமிழ் வருட பிறப்பு. தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள் தான். 60 வருடங்கள். அந்த 60 வருடம் வழிபாடக்கூடிய தமிழ் வருட பிறப்பு தான் உங்களுடைய மகன்கள், என்னுடைய பிள்ளைகள். விரைவு வர அருமை அருமை அருமை. வந்தடி நோக்கா ஒரு கால் வீக்கா யாருக்கு? எங்க அம்மாளுக்கு. வேறும் என்ன? ஜெயமதாசன் இருக்கிறாரா? அவரை சந்திக்க வேண்டும். நான் வந்திருப்பதாக 2 வார்த்தையை சொல்லிவிட்டு வாருங்கள். 60 புள்ள பெற்றதுக்கு 10 ரூபாய் கொடுக்குறேன். கற்றவருக்கு தெரியும் கல்வி நிலைமை, பெற்றவருக்கு தெரியும் பிள்ளையின் பெருமை. என்னுடைய புகழ் கீர்த்தி அவருக்கு தெரிகிறது. உங்களுக்கு எவ்வளவு பேச இனிமேல் 10 ரூபாய்க்கு வர போறேன். இது கூட மாடா தெரியாது. என்னுடைய பேர் தான் மூவாசையும் வெறுத்தவன். மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, 3 ஆசையும் அறவையை துறந்த ஞானியப்பாரான். சத்தியமோனு எந்த ஆசையும் கிடையாது. எல்லா ஆசையும் வெறுத்தியே. ஏன் சுவாமி நீ சாப்பாட்டு ஆசை மட்டும் வெறுத்து? நான் சாப்பிடுவது கிடையாது. யாரு நீ? பரிமாறின குழந்தைய உட்காந்துக்கிறாங்க பாரு. அப்படியே சோத்தாலே மட கட்டுறாயா பாயாசை. இது என்ன பௌராயில பெண்கள் செவ்றாடா பாய். அப்படியே கோசு குட்டி வந்தா உருளைக்கிழங்கு பறிச்சுட்டா அப்பள்கிட்ட வச்சு நான் வந்திருப்பதாக சொல்லிவிட்டு வாருங்கள். உன் பேர் வாய் நோயாது, அதனால ஒரு சாமான் தான் கொடு. அடையாளம் அடையாளம் அடையாளம். சரி, நான் கொண்டு
எப்படி கூழ் வைக்கலாம்? அது வந்து ஐடியில ஐயோ துண்டை ராக தீர்த்த பாரு எனக்கா தெரியும் அவர் பொடியாளு அவங்க பாட்டு பாடுறவர் அது சொந்தங்க வச்சுக்கிறார் எனக்குதான் தெரியும் கேட்டு செய்யுங்க இருக்கலாம் கேட்கறது உயிர்த்து செய்யலாம் என்ன நாக்கு வச்சு போச்சு விடு சொன்னா போட்டுலாம் எதில் விட்டான் எதில் விட்டான் சுண்ணாம்பு போட்டுடலாம் அது ஓ பாட்டி போட்டி 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 படுபாடு 5 கிலோ அரிசி 2 கிலோ ஆப்பிள் 1 கிலோ ஆர்லிக்ஸ் பாட்டில் கொடுக்காது கதையை முடிச்சாரு நம்மளுக்கு என்ன தெரியும் போன் நம்பர் தெரியுதா ராஜா இந்த குத்தா பாட்டு பாட மாட்டீங்களா குத்தாம எனக்கு குத்துக்குதா மழை பெய்யுது அதுல விட்டுடா பாட்டி அதுல விட்டான் பாட்டா பூர்ண போய்கிட்டு இருக்கிற போற நதியா பாட்டு பாட்டு பாட்டி போட்டி புலி வந்து போட்டி போட்டி ஆறுமுகம் சாமி ஆமா சத்தியில ஆளா கூடி வரான் உள்ள பிரம்மதேவன் வந்தாரு ஆமா நாரத மகா முடிஞ்சு எங்க இருக்கிறார் அது வெளியே இருக்கிறார் குண்டு சோம தண்ணி எடுத்து நம்ம கை விட்டு வரலாம் ஒரு எவ்வளோ நம்ம முடிவு வந்துக்கிறாங்க எவ்வளோ முடிவு வந்துக்கிறாங்க இல்லையா கையில தொடங்கிட்டா ஒரு மரியாதை ஒரு நாணி இல்ல அவரு அவன் வாயில வர்ற எச்ச துளிகள் பன்னீர் அவன் கழிக்கின்ற சிறுநீர் தேனாட்டு இருக்கும் அதை நீ குச்சி பாத்துக்கிறியா இல்ல சொல்றேன் நான் என்ன சொல்றேன் என்ன யாவமரியால் செய்து விட்டு சரி இந்த சபைக்கு வந்தது என் மாபெரும் சரி விடு தேவதாசுரா என்னையா போறியா இல்ல 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 யார் சொன்னா இல்ல போ இல்ல ஏதோ வராத மகா முனிவர் ஏதோ வரணும் வந்துக்கிறேன் சொல்லிட்டு ஏதோ அறியாத பேர் சரியா சிம்மாசனம் சுத்தம் செய்தா அதுக்கு அவ்வளவு கோவம் வருது போ என்ன இதை பேசுறாங்க சாமி வராதவர் வந்துகிறார் அதனால சாமி உனக்காக நாங்க முக்கட விசேஷமான முக்கணிச்சா பலா வாழை சொல்லக்கூடிய 3 விதமான கனிகளை பிசைத்து அந்த காலை வெகு விரைவாக கொண்டு
என்னையா போனா போதும் சபைக்கு நான் வந்தா என்ன 2 பேரும் கேவலப்படுத்துறா. இவன் சேன்றா, இவன் நோன்றா. என்னையா இது? அத சொன்னா பல்ல கேட்டா சாமி நீ நோண்டினோ சாபத்தை கொடுத்துறேன். மரியாதையே இல்லையா எனக்கு? தம்பி வேணா எட்டுமா காட்சி மார்கையிலே உட்காருமா. காட்சி மார்கையில அடையா மழை அடிக்கும். மாட்டு கொட்டா முட்டு கொடுத்து எட்டு போறாங்க. இது எனக்கு ஓணும். இது எனக்கு ஓணும். கேட்டா உனக்கே இது என்ன எனக்கு தெரியும். எங்களுக்கு நீ சலூன் வேலைக்கு போய்க்கிறேன். அவன் சலூன் வேலை இல்லப்பா நீ வேலைக்கு வர பாடுபாடு சொல்லிட்டு அந்த ஆட்டத்துல தலைக்கு முட்டு கொடுக்குறது பிடிக்காது. யார் நாரு? இது சலூன் கடையில முட்டு கொடுக்கத்தானே இது. யார் ராவடே முட்டை கோபி ஆடிட்டு போகுது. நலமோடு வாழ்ந்திருக்கிறேன். குசு விடுங்க. என்ன போய் சூடு நல்லா அந்த வடிய தண்ணி பேக்காண்ட வைக்காதான்னு வச்சுட்டு ஒரே என்ன என்ன இது கொண்டு வந்திருக்கிறேன்? இதான் முக்கண சார் பலா வாழை என்று முக்கண சார். யாரு உன் கருத்தால் கொடுப்பது நான் பருகுவதாத? நீ எந்த ஜாதியோ அஞ்சாதி, நீ எந்த கோத்திரமோ சிவகோத்திரம், நீ எந்த குலமோ அலத்தனி குலம். உங்க ஆத்தா உன்னை யார் யாருக்கு எங்க போய் பெத்தாலும் எங்க ஆத்தா யார் யார் எங்க போய் பெத்தாலும் எங்க ஆத்தா நான் ஐவசி புளிய மரமா. ஏண்டா நீ குடுப்பது அதை நான் குடிக்கணுமா? வைடா கீழே. டேய் வைடா கீழே. அவ்வளவு சுத்தம். வைடா சுத்தத்துல சோள போடும். எடிக்கோ எடிக்கோ எட்டி வரலையா? சீட்டு போட்டு எடுத்துறா மிடை. சீட்டு போட்டு எடுத்துறா. சீட்டு போட்டு எடுத்துறா. அதனால இப்ப நான் மந்திரம் வைக்க போறேன். மந்திரம் சொன்னா தீட்டு கஞ்சிடும். சுலோகண்டா சொல்ற யாரும் பேச தப்பா நினைக்க கூடாது. சொல்லம்பி மனுஷனா பிறந்தா அவங்கவுங்க சுயத்துக்காக எல்லாமே பாடுபடுறாங்க. உங்கள் உள்பட என்ன உள்பட சரி. நிச்சயமா அவன் தொட்டா இவன் தொட்டா இவன் தொட்டா அவன் தொட்டா அது தீட்டு இது தீட்டுன்றோம். ஆனா ஒரே ஒருத்த மட்டும் எந்த பையனோ தீட்டே இல்லைன்ட்டு அவன் மட்டும் பாய்ட்டு வாங்கி வச்சு போறோம். என்னடா அம்பி இவன் கையால குட்டதுக்கே தீட்டுன்றியே. காலையில வாங்க போற அம்போவம் அவங்க எத்தனை பேர் எச்ச தொட்டு தொட்டு கொடுக்குறாங்களோ அது தீட்டு ஒட்டிக்கலாம். யாரு நீ? நீ ஊர்ல போற சோத்துக்கு மட்டும்தான் கூட்டாடுற நீ. காட்சி மந்து போட்டு போவா. மருந்து போடா. சுக்லாம்பிரதம் சசிவர்ணம் சசி வரணும். சசி வரணும். யாரா சஜ்ரபுஜம் பிரசன்னமஜம் ஷாகி திட்டு போயிடுறான். இப்ப மந்திரம் சொன்னா தீட்டு போயிடுச்சு. போயிடுறாமே கடவுளே. இப்போது நான் பறிக்கப்படுகிறேன். பார்ப்பதற்கு எவ்வளவு வினி. அற்புதம். சபாஸ். பேஸ். எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அவன் எங்கெங்கெல்லாம் அது தேனிட பிஞ்சிய சுவையாது. பரவாயில்லை, மீதம் இருக்கிறது. பருகு. மீதிக்கு நான் சாப்பிடணும். ஆமா இதான் கீ வைங்க. கீ வைங்க. வாங்கிக்கோடா. கீ வையா. யோ கீ வையா. மொத்த வைடா. பேச்ச நான் கொடுத்தா அவர் தான் ஊற்றி பேசுகிறேன்.
வாடி என்ன போய் மொத்தமான்றாரு வாடி என்னையே தேட பண்ணிக்கிறான் உன்ன என்ன போ என் கை வச்சு மந்திரமா போடுறான் இப்ப நான் போடுற மாதிரி மந்திரம் ஆமா என்னடா வா வாடி வா மட்டா சரி ஓரம்போ சாங்கனி சாங்கனி சங்காங்கனி சங்காங்கனி மாங்கனி மாங்கனி மங்காங்கனி மங்காங்கனி பர் பர் படாங் படாங் பட்டு பட்டு ஆரம்பத்திலே பல கண்ணில் போட்டு படாரா வெப்பன் செடு வெப்பன் சி. அது வெப்பன் இது வெப்பன் வருமா அதோட மேல வந்து சாரியா வா, வா, வா. வா அப்படி எனக்கு அந்த பழசார தர்மம் கொடுக்கும்போது என்ன கேட்டா நீ எந்த ஜாதியோ என்ன ஜாதியோன்னு கேட்ட ஆமாண்டா உன் ஜாதி பாரு தூக்க மாட்டு தூங்குது இனிமே வெளியே வந்தனா யாரா ஜாதி பத்தி பேசுவா சேனாரி முடி சேனாரி இது ஒரு ஐடியா பண்ணிட்டு வரேன் 4 ஐரி வர வச்சு 4 ஐயர் வரைச்சு புண்ணியாதனம் பண்ணிட்டு ஏண்டா வந்துறடா புண்ணியம் தீட்டு போட்டு சென்றாது நான் தான் பட்டு போச்சு பைபாஸுக்கா போனா போனா. லாரி நிறைய வரும் எக்கச்சக்கமா கண்டனர் எத்துமே கீ வச்சு நசிக்க நசுக்கி எத்துன்னு வரேன் அவ்வளவுதான் அதான் அறிக்கையா தேவதாசுரா ஆனால் சென்ற இடமெல்லாம் 8 திக்கிலும் உன்னுடைய புகழ் ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆமாங்க. ஆனால் உனக்கு அருமையும் பெருமையும் ஆனால் கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் வந்திருக்கிறேன் ஏதாவது அன்னைக்கு விருந்தளிக்க வேண்டும் நாட்டுக்கு காரணம் என்ன தெரியுமா உனக்கு ஒரு உபாயத்தை சொல்லலாமே என்றுதான் ஓடோடி வந்திருக்கிறேன் வீரத்தோடு இருக்கிறாய் புஜபலம் இருக்கிறது கோபுரம் இருக்கிறது ஆனால் மன்னனாக திகழ்கிறாய் மன்னனுக்கு அழகு சில சிறை மணிமுடி இல்லாதவன் எப்படி சிறப்போடு சாட்சி புரிய முடியும் அது கிடையாது அது ஆவாது அப்படிப்பட்ட மணிமுடி உன் சிரசுக்கு அலங்கரிக்க முடியாது தேவலோகத்தில் பொன்னுலக வேந்தத்தில் தேவேந்திர பூபதி இருக்கிறாரே அவருடைய சிரசில் இருக்கிறது 9 நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட மணிமுடி அந்த மணிமுடி வந்தால் நானே உன் கரத்து என்னுடைய கரத்தால் உனக்கு சூட்ட அவ்வளவுதானே அவ்வளவுதான். வீர விவேக செயலாற்ற கொண்டு அந்த தேவலோகத்தை ஆளக்கூடிய தேவேந்திரத்தில் நாயகமாக கேட்டு பார்க்கிறோம் கொடுத்தால் சமாதானம் இல்லை என்ற சண்டை சமத்துல வெற்றி பெற்று மணிமுடியோடு திரும்புகிறோம் புறப்படுகிறேன் நாரா. போராட்டெல்லாம் வீட்டு கலகம் பண்ணுறியா ஆமா. ஒரு வீட்டுல போய் கலகம் பண்றியா ஆமா பாரு எப்படின்னா போய் என் குருநாத விநாயகராம் பாரு ஜோடியா பையன் ராவ ஃபுல்லா அடி வாங்க மாட்டான் டேய் 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 அவன் வீட்டுக்கு போய் எப்படின்னா களம் விட்டு அவன் மொண்டாட்டி கையால தொடப்பு கட்டிலே அடி வாங்கணும் நான் செய்து பாரு. டேய் இங்க தான் அடி வாங்க மாட்டான் வீட்டுக்கு போனான். பெருமையா சொல்லிங்கிறேன் நானு. என்ன பத்தியா பெருமை டேய் ஏ பூவே வாழ்க்கையில மனுஷன் எதிராளி கூட நிரந்தரமா வாழ்ந்துடலாம் கண்டிப்பா. ஆனா துரோகி கூட ஒரு நாள் கூட வாழவே முடியாது எந்த நேரத்துல எப்ப பல்ல வெட்டுவான்னு அவனுக்கும் தெரியாது கூட நம்பிக்கிறதும் தெரியாது உலகத்திலேயே மிகப்பெரிய இதுவும் மன்னிக்க முடியாத ஒரே ஒரு குற்றம்னாக்கா நம்பிக்கை துரோகம் மட்டும்தான் நம்பிக்கை துரோகம். அடிக்கணும்னு ஆசைப்படுறியா மற்றவன் ஏன் சொல்லி அடிக்க பாரு ஏழு ஜாக்கி அடி அச்சா அச்சா அடிச்சிருவேன் செத்துட்டுனா என்ன பண்றது அவர் 8 லட்சம் ஓனது நாம கொடுங்க ஏன் அடி வர்றதா ஏன் அடிக்கிற ஊந்தாலே ஆத்துக்கு போ என்ன காய்ச்சாரமா நானு அப்புறம் என்னடா நானே வாங்கி வச்சுக்கிறேன் யா விடுங்க அவன் ஒரு விகட கவி அவன் விகடகவி. எந்த நேரத்துல என்ன பேசணும் எதுவும் தெரியாது தெரியாது. ஏய் ஐயா போயிடுகிறார் குருவாயூரப்பா திருவள் தருவாயப்பா குருவாயூரப்பா திருவள் தருவாயப்பா என்ற திருவள்ளுவர் நாட்டுக்கு பிரகாரம் இந்த காவலன் குன்றோர் மக தொமிக்கு சொத்தனை மனதார
வர வேண்டும் வர வேண்டும். ஆமா. ஏன் காலதாமதம்? வேலை அதிகமா இருந்துச்சுங்க. அப்படியா? ஆமாம். அதெல்லாம் முடித்து வர இருக்கிற வேலை மொத்தம் நானா இட்டு போட்டு செஞ்சீங்க. உண்மைதானே? எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாத தெரியுமே. அதானே. தெரியாதெல்லாம் விடு. சரிங்க. இந்த தேவ உலகத்திலே ஆமா. தேவ இந்திரன் ஏய். என்ற பெயர் சிறப்பாக ஆ. ஆட்சி செய்து வருகிறேன். ஆமா. இந்த தேவ நாட்டிலே ஆமா. மக்களுக்கு எந்த குறையும் இல்லையே. ஒரு இட்டு பக்கத்துல குறியனுக்கு கடிகாலம் காண முடியாது. குறை இருந்தால் உரைத்து நமது நாட்டில் குறை இருந்தால் நமது நாட்டில் குறை இருந்தால் உரைப்பி நமது நாட்டில் குறை இருந்தால் உரைப்பி நமது நாட்டில் குறை இருந்தால் குறை இருந்தால் உரைத்து நமது நாட்டில் குறை இருந்தால் நமது இலை பெருமந்தராக இது தளமதிலே இலை பெருமந்தர் இது தளமதிலே தர்மம் தளத்திடவே தான் போராட்டம் நம் நாட்டில் குறை இருந்தால் உரைப்பீரா காவலன் சாமி முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது வரவே காண கூடாது. முடியாது. இருந்தாலும் ஏய். 33 தேவர்கள் தேவர்கள். நாட்டின் தென்னாசிரியர் நிச்சயர். கிண்ணறர் ஏய். குருடர் ஏய். வேடகாந்தர் ஏய். நித்திய விச்சாரகர்கள் புடைசூழ ஏய். இந்த தேவ உலகத்தை ஏய். ஏய். என்ன அடித்தா இது இல்லங்க உலோக போச்சு இல்ல நீ விட்டுட்டு நானா பண்றது. அப்படியா ஆ. காமதேனு ஏய். கற்பவரட்சம் ஏய். ஐராவதம் ஆமா. சங்கநதி ஆ. மதுமலதி ஆ. வெள்ளையானை இதானே. பூச்சத்தல்குடை ஆ. கிணத்திலே பார்த்தாயா ஏய். வஜ்ராத வாழ்த்தாங்கி சிறப்பாக நான் ஆட்சி செய்து வருகிறேன் ஆமா. இப்படி இருக்க நேரத்திலே ஏய். ஏதோ வீணை காணும் வீணை காணும். எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம். இருவர் தருவாயப்பா ஆள் இல்லாத வீட்டுல ஆறாயிரம் உங்க அம்மாவில போடணும் பூரா என்ன சாமியா உனக்கு ஃப்ரீ பஸ் பாரு என்ன குடுத்துட்டாங்க உன் ஜவு கொடுத்து நான் போறதுலாம் வந்து நிக்கிறேன். அது கிடையாது. நான் 3 உலகத்தையும் கண்ணு வைக்கும் நேரத்தில் நூல் மார்க்கமாக வளர்ந்து கொண்டேன். நூல் அத்தனைக்கு வை மாட்டா கிடையாதுடா. அதெல்லாம் தேவ ரகசியம். சரி, தேவ பூபதி இருக்கிறாரா? உழுகிறார். நான் வந்திருப்பதாக சொல்லிவிட்டு வா. சாமி நம்ம நாட்டு தேடி நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். மகுமுனிவரா ஆமாம் எங்கிருக்கிறாய் இதோ வந்துகிறார். ஏய் புறப்படி வரவேற்பு தர வேண்டும் வாங்கள் ஐயா. வர வேண்டும் வர வேண்டும் ஆகவே நாரதே மாமுனியே தரல் மாதவே நாரத மாமுனியே சரண் வருக வருக கிருபை சித்தனையே மாதவே மாதவே கௌசிகே மாமுனியே தரல் வருக 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 கிருபை சித்தனையே சோதர மாமலை உன்னதல் ஈசா மாதவ நாரத மாமுனியே சரண் வருக வருக கிருபை சித்தனையே சுவாமி என்றுமே வராது நீங்கள் இப்பொழுது என்னை தேடி என்னுடைய நாட்டிற்கு வந்து விட்டீர்கள் தங்கள் பாதம் இருக்கிறது என்னுடைய நாட்டில் படுவதற்கு நான் எவ்வளவு புரிந்ததற்கு வேண்டும் பார்த்தாயடாடே. எங்கள் தவ பயனோ நான் அறிவேன்
கிருபை எத்தனையே சாமி மகான் வந்து விட்டார். வந்து விட்டார். அடுத்தமா நடப்பது என்ன? நாட்டியம். கொண்டு வாடா.